நடு ஜாமம், நல்ல சொப்பனம். ஆண்டவர் சொப்பனத்தை நல்லா கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்த்தாக போயிட்டே இருக்கேன். போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறாரு. எனக்கு முன்பாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்கார். யாருன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டு சொல்கிறார், இந்த ஆண்டும் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியாது, எப்போ வேணா போகட்டும். எதுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதை ஒயிட் பேப்பர் அவர் கையெழுத்து போடுறாரு. மறுபடியும் நான் அவரை உரையாடி கொண்டு இருக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். என் தேவன் காண்பித்ததை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆனால் இந்த ட்ரிப்பு பயங்கர போராட்டம் இருக்கும், பயங்கர பிரச்சனை, எலெக்ஷன்ல பயங்கர பிரச்சனை, தில்லு முள்ளு எவ்வளவு திருடலாம் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் சொன்னது நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இது பார்க்க தான் போறீங்க. ஏன்னா என் தேவன் நல்லவர், அவர் பேசுகிறது முத்திரை எடுக்கிறவரா இருக்கு. இப்பொழுதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு ஒரு எலெக்ஷன் நடந்திருக்குது. இதுல விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் நம்ம ஊர் தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தாங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன சொல்லுகிறார், நடு சாமம். ஆண்டவர் அப்படியே அவரை அழைத்து கொண்டு போனாராம் சொப்பனத்தில். எந்த ஆண்டவர்? ஆண்டவர் இப்படி பொய் சொல்லுவாரா? எவ்வளவு துணிகரமா பொய் சொல்லி கொண்டு ஸ்டாலின் இவர் முன்பதாக உட்கார்ந்துருந்தாராம். செகண்ட் டேர்ம்லையும் ஸ்டாலின் தான் ஆட்சியை பிடிப்பார், இதை யார் என்னிடத்தில் காண்பித்தால் கடவுளே என்னிடத்தில் காண்பித்து விட்டார். கடவுள் அதுவும் சொப்பனத்தில் இவரை கூட்டிக் கொண்டு சென்றாராம். இவர் என்ன சர்ச் வச்சிருக்காருன்னா, இது ஏலியும் சர்ச் வச்சிருக்காரு. இருந்து திட்டமும் தெளிவுமா நமக்கு என்ன தெரியுது? சர்ச் என்று அவர்கள் வைத்துக் கொண்டு தெளிவாக உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாயினாலே அவரே சொல்லிவிட்டார். இதற்கப்புறம் கூட நீங்கள் இவர்களை நம்பி பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். தயவு கூர்ந்து உங்கள்கிட்ட கேட்க, இவர்களெல்லாம் தட்டி தூக்கி எறியுங்கள். நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் இவர்கள் இப்படிப்பட்ட கள்ளத்திற்கு தரிசனம் உரைத்து கொண்டு உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி தமிழ்நாட்டில் டிஎம்கே அடித்து விரட்டினார்களோ, எப்படி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அடித்து விரட்டினார்களோ, அதே போல இவர்களையும் அடித்து விரட்டுங்கள். அதே போல இந்த கள்ள போதகர்களையும் அடித்து விரட்டுங்கள். விரட்டினால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிறீர்கள். அதனால நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சுவிசேஷம். இப்ப நாங்கள் அந்த சுவிசேஷத்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். இவருடைய வீடியோவை நான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாகவே இதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இவர் இப்போ சொல்லும்போது அதை சரி எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். கரெக்டாக இவர் வசமாக இவருடைய வெளியே வந்துட்டு. சர்ச்சினாலே என்னவென்றால் அங்கே எல்லாருமே ஈக்குவல். அங்கே ஒருத்தர் ஸ்பெஷல் கிடையாது. ஒருவருக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்பதை நான் போன வீடியோஸ் நான் பதிவிட்டிருந்தேன். அதை நீ பார்க்கலாம்னா அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். சர்ச் தேவனுடைய சபை ஆதியில் எப்படி இருந்தது, இந்த சபை இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவான வீடியோ நான் பதிவிட்டிருந்தேன். நீங்கள் அதை கேட்டுட்டு வாங்க. கேட்டு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறியும் போது நீங்கள் இவர்கள்லாம் தூக்கி எறிவீர்கள். நீங்கள் இப்படி போய் ஏமாறுகிறது நிமித்தம் தான் இவர்கள் இப்படிப்பட்ட கல்லர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்த ஒரு வீடியோ கேளுங்க. துதியின் மதில் வாசம் பண்ணுகிற தேவனே, இந்த மாதத்தில் முதல் நாள் சோத்தரிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர். தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. Regarding the Tamil Nadu election, தமிழ்நாடு தேர்தலை குறித்து the Lord said it will be a tough call with many controversial news surrounding the election. தேர்தலை குறித்து பல சர்ச்சைக்குரிய செய்திகள் நிலவும். But yet the present government will dominate in numbers. கடினமான போட்டிகள் மத்தியிலும் தற்போதைய அரசாங்கமே அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்துவார்கள். உண்மையை சொல்லுகிறோம், இந்த 2026 வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமான. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எவ்வளவு துணிகரான பாருங்க. நம்பர்ஸ் தான். டிஎம்கே வில் கம் செகண்ட் டைம் இன் நம்பர்ஸ். எவ்வளவு துணிகரமாக போய், அதுதான் வேதவசனம் எசேக்கியேல்ல சொல்லியிருக்காங்க. அவர்கள் துணிகரமாக என் நாமத்தினாலே பொய் சொல்லுவார்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் இருக்கிறார். துணிகரமாக அந்த பொய் எவ்வளவு தூரத்துக்கு பொய் சொல்லுகிறார்கள் பாருங்க. இதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் இருக்கிற கொஞ்சம் தான். இங்க திருநெல்வேலியில ஒரு சர்ச்சில் ஒரு பையன் சொன்னா, அப்பதான் பெரிய சர்ச்சில்
ஒரு போதகர் இப்ப சொல்லிட்டு போயிருக்காராம் ஜனவரி மாசம் அந்த தடவை டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் எனக்கு கடவுளே காண்பித்துட்டாரு ஒரு தீர்க்கதரிசனம் இருந்திருக்காரு. இப்போ அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்றான், இப்படி சொன்னாங்களே இப்போ ஆண்டோல பாஸ்டர் அவர் உள்ள விட மாட்டாரு அப்படின்னா பாருங்க எவ்வளவு துணிகரமாக கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கடவுள் காண்பித்தார் கடவுள் காண்பித்தார்னு. உண்மையில கடவுள் காண்பித்தாரா அதெல்லாம் ஒண்ணுமே தெரிய முடியுது. அதாவது அதான் புரியல. அதாவது இந்த கல்லர்கள் இன்னொரு கல்லர்களும் ஆதரிக்காங்கிறத இதுல இருந்து தெரிய வருது. அப்புறம் அந்த கல்லர் போதகர்களுக்கெல்லாம் துணையாக இருந்ததா இந்த கட்சிகள் எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கட்சிகளை தமிழர்கள் அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இதே போல நீங்கள் கள்ள போதகளை அடித்து விரட்டுங்கள். இன்னொன்னு கூட வந்து இவர்கள் சொல்லுவார்கள், விஜயும் கிறிஸ்டியன், அதனால விஜயை வந்து கடவுள் ஆட்சியில் வைத்து விட்டார் அப்படின்னு திரும்ப வந்து மாறி போய் சொல்லுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. அடுத்த இந்த வீடியோ கேளுங்க. இந்த 2026 வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமா இந்த இவர் வந்து விஜய் நீங்கள் ஆட்சியில் சீட்டில் அமர்வீர்கள் சொல்றாரு. அதுக்காக இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஆனால் இவர் தான் கடவுளுடைய மனிதன், இவர் முன்னாடியும் போகாதீங்க. புரியுதா? இவரும் ஒரு குத்து மதிப்பில் அடித்து விட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் விஜய் ஃபங்க்ஷன்ல இருந்து விஜய் முன்பதாக பேசின நிமித்தம் ஒரு உணர்ச்சி பொங்கும் மனமாக தீர்க்க தரிசனம் என்று சொல்லியிருப்பார். மனுஷன் முன்பதாக போகாதீங்க. பைபிள் தான் சொல்லுது, கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், எவனாகிலும் போகாதிருங்கள். இவர்கள் எல்லாரும் நான் தான் கிறிஸ்து என்று மறைமுகமாக காண்பித்து உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு கூர்ந்து கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கார். ஒவ்வொரு ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டானா, அது சொல்லிட்டானா, இது சொல்லிட்டானா ஓடாதீர்கள். வேதம் என்ன கூறுகிறது என்றால், விசுவாசிகளாக நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள், நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். உங்களுக்குள்ள யார் இருக்கிறார் என்றால் கடவுள் இருக்கிறார். அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை போதித்து வழி நடத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய அபிஷேகமே உங்களை போதித்து வழி நடத்தும் என்றுதான் வசனம் சொல்லுது. வசனம் தப்பா சொல்லுது. வசனம் இப்படி சொல்லுதுன்னு நம்ம சொன்னா நம்மளை பார்த்து கள்ள போதகருங்க. அப்புறம் வசனம் என்ன சொல்லுது? அபிஷேகம் தான் போதித்து வழி நடத்தும் சொல்லுது. எந்த ஒரு வசனத்திலுமே போதகர் உன்னை போதித்து வழி நடத்துவார்னு எங்கேயுமே வசனம் கிடையாது. தெளிவா நீங்க எல்லா வசனத்தையும் பாருங்க. அந்த போதகர் நடத்துவார், இந்த சபை உங்களை வழி நடத்தும், அந்த சபை உங்களை வழி நடத்தும், எங்கேயும் வசனமே கிடையாதுங்க. இந்த அபிஷேகம் தான் உங்களை போதித்து வழி நடத்தும். உடனே இந்த இப்படி சத்தியத்தை நாங்க எடுத்து சொல்லிட்டோன்னா இவர் கள்ள போதகர், இவர் அந்த அந்த வசனம் மற்ற வசனத்தெல்லாம் காட்ட முடியாது. அந்த வசனம் என்ன சொல்லுது? அபிஷேகம் தானே உங்களை போதித்து வழி நடத்தும். அப்புறம் அந்த வசனத்தை வசனமா பாருங்க. ஒரு வசனத்தை வசனமாக பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும். வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார். அப்புறம் அந்த வசனத்தை விட்டுடலாமா? ஒரு இன்னொரு வசனத்தை காண்பிப்பார்கள். சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை போதகராகவும் தெரிந்து கொண்டார்னா அப்புறம் இந்த வசனம் என்ன சொல்லுது? அதுல இருந்து நம்ம தெளிவா என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு போதகர்னு, ஒரு போதிக்கிறவன் தான் ஒரு போதகர். அதைத்தான் வேதாகமும் நமக்கு முழுமையாக கூறுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர்னு சொல்றாரு. இந்த பவுல் பரிசுத்தாவின் மூலமா என்ன சொல்லுகிறார்? சிலரை போதகராகவும் தெரிந்து கொண்டார். அப்புறம் அந்த 2 வருஷத்தையும் ஒருமித்து நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு போதகன் கிறிஸ்து ஒருவர் தான் உனக்கு போதகர், என் பின்பதாக வராத, நீ கிறிஸ்துவை பிடித்துக்க அப்படின்னு சொல்லுகிறவன் தான் போதகன். அந்த சத்தியத்தை மறைத்து விட்டு ஒருத்தன் போதிக்கிறான் என்றால் அவன் எப்படி போதகராக இருக்க முடியும்? அவனை வேதம் வந்து போதகராகவே அக்செப்ட் பண்ணவில்லை. அவனை வேதம் எப்படி அக்செப்ட் பண்ணுகிறது என்றால் ஃப்ராட் என்று அக்செப்ட் பண்ணுகிறது. அவனை வேதம் எப்படி அக்செப்ட் பண்ணுகிறது என்றால் அவன் திருட்டு பயல் என்று அக்செப்ட் பண்ணுகிறது. அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று அக்செப்ட் பண்ணுகிறது. அவனை வேதம் எப்படி அக்செப்ட் பண்ணுகிறது என்றால் அவனை கள்ள ஓனா என்று அக்செப்ட் பண்ணுகிறது. அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து போதகர்களே கிடையாது என்பதை வேதம் திட்டமும் தெளிவாக நமக்கு முத்திரை குத்துகிறது. தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் வேதத்துக்கு திரும்புங்கள். சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஒரு 4 பேரோ 5 பேரோ இல்லை உங்கள் குடும்பமாக சபையாக கூடுங்கள். அதுதான் தேவனுடைய சபை. அந்த சபையில் நீங்களே ஒவ்வொருத்தரும் கூடிக்கொண்டு ஏழைகளுக்கும் போய் நிறைய சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கும் சரி போய் சுவிசேஷத்தை போய் அறிவுங்கள். திக்கற்றவர்களை போய் பாருங்க. ஒவ்வொருத்தரும் போய் விசாரிங்க. ஒரு விதவைகள், ஏழைகள் எல்லாரையும் போய் விசாரிங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்து நீங்க போய் விசாரிங்க. நீங்க போய் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இந்த கள்ள போதகர்கள் கொண்டு போய் அடிமையாக போய் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள். உங்களுக்கு அழிவு வந்தடையும். உங்களுக்கு எது கடவுள் பரிசுத்தாவினர் கொடுத்திருக்கிறார்? நீங்க இவர்கள் போய் அடிமையா போய் உட்கார்றதுக்கா? இல்ல. உங்களுக்கு எதுக்கு பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் உங்களை போதித்து வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
நீங்கள் போய் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் போய் உதவி செய்து அவர்களுக்கு போய் சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் அவர்கள் விடுதலையும் அளிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்கார். நீங்களும் இந்த கள்ள ஓநாய்கள்கிட்ட போய் அடியில் போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். தயவு கூர்ந்து மனம் திரும்பி வேதத்துக்கு திரும்புங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.